ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கால கிளர்ச்சியில் பாளையக்காரர் புரட்சி தான் அதில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து புலித்தேவரை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1755 to 1767 வரை என்னென்னா ஃபஸ்ட்டு கர்னல் ஹைரன் தலைமையில் வந்துட்டு இந்த இது பண்ணுறாங்க. புலித்தேவர் வந்து பார்க்குறதுக்காக அனுப்புகிறாங்க. அவர் வந்து தோல்வி ரிட்டன் வராரு. அதனால் இவரை பணி நீக்கம் செய்யப்படுறாங்க. மார்ச் 1755 என்ன ஆகுதுன்னா, கர்னல் ஹெரன் தலைமையில் மாப்புஸ் கான் ஆற்காடு நவாப் சகோதரரான அவரை அனுப்புகிறாங்க. மாப்புஸ் கானை அப்போ அனுப்பும்போது களக்காடு போர் அப்போ நடக்குது. அப்போ மாப்புஸ் கானுக்கும் பூலித்தேவருக்கும் வந்து நடக்குது சண்டை. அதில் வந்து இவங்க வந்து 1600 பேர் நிறுத்துறதுக்கு முன்னாடியே மாப்புஸ் கான் தலைமையில் பூலித்தேவரோட படை வந்து 2000 வீரர்களை வந்து முன்னாடி நிறுத்தியிருக்காங்க. அதில் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் புலித்தேவர் எதிர்ப்பு அப்புறம் யார் அதுக்கப்புறம்னா யூசப் கானுக்கும் நடந்துச்சு. பீரிங் படை இவங்களுக்கு வந்தது வந்து யூசப் கானுக்கு வந்தது வந்து 1760 தான். அப்போ சண்டை நடக்குது. வந்து 2 மாதம் வந்து நீடிக்குது. 1761 மே 16 வந்து சரி பிடிச்சிட்டாங்க. 3 நெற்கட்ட சேவலையும் வந்து யூசப் கான் பிடிச்சிட்டாங்க. நெற்கட்டம் சேவல், வாசுதேவனில் பனையூர் இதெல்லாம் பிடிச்சிட்டாங்க. 1764 திரும்ப வந்து மீட்டாங்க. யூசுப் கானுக்கு என்ன நடந்துச்சுன்னா, நம்பிக்கை துரோகம் குற்றம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அதனால் துரோகம் சூட்டப்பட்டு தூக்கில் வந்து அவங்கள போட்டாங்க. அப்புறம் மீண்டதுக்கப்புறம் இவர் வந்துட்டு திரும்ப யார் வந்தாங்கன்னா 1767 வந்து புலித்தேவரை தோக்கடிக்கிறதுக்காக கேப்டன் கேம்பல் வந்தார். அவர் வெற்றிக்கு புலித்தேவர் தோல்வி. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, படைப்பிரிவு தலைமை யார் இருந்தாங்கன்னா தலைமை தளபதின்றவங்க ஒண்டி வீரன் தான். இவர் வந்து போரில் வந்து இது பண்ணும்போது கை துண்டிக்கப்பட்டது. அதுக்கு புலித்தேவர் வருந்தினார். அதுக்கு என்னென்னு சொல்லியிருக்காருன்னா, ஒண்டி வீரன் வந்து எதிரி கோட்டையில் பல தொலைகளை கொய்த்ததுமைக்காக நமக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். என்ன கொஷினாக கேட்பாங்களோ அதை மட்டும் பார்க்கலாம். இது மாதிரி பார்க்கணுன்னா நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.